வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இம்மாத இறுதியில் 2 நாள் பயணமாக தலைநகர் டெல்லிக்கு செல்ல உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். நாளை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது. அதன் பிறகு சட்டசபையில் தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் நாளை விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று கூடியது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக நேற்று பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் இன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முறைப்படி பதவிப் பிரமாணம் எடுத்துக்கொண்டார். தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். தவேக அரசில் நேற்று அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட கீர்த்தனா அவர்கள் எம்எல்ஏவாக தேர்வான சான்றிதழை எடுத்து வராததால் சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியேற்கவில்லை. முதல்வர் விஜய் அவர்கள் முதல் நாளில் சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,800 ரூபாயாகவும் 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தேசத்தின் நலன் கருதி நாட்டு மக்கள் பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் எனவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடைமுறையை நாம் தொடர்வது காலத்தின் கட்டாயம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். வீட்டு மின் இணைப்பில் 500 யூனிட்டுகளுக்கு உள்ளே பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்டுகள் இலவசமாகவும் 500க்கும் மேற்பட்ட யூனிட்டுகள் பயன்படுத்துவோருக்கு 100 யூனிட்டுகள் இலவசமாகவும் கணக்கிடப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் 200 யூனிட் மின்சார மானிய திட்டத்திற்கு ஆண்டிற்கு 1,730 கோடி ரூபாய் கூடுதல் செலவு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வராக தவேக தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற நிலையில் அவரது முதன்மை செயலாளராக செந்தில்குமார் அவர்களையும் தனி செயலாளராக லட்சுமி பிரியா அவர்களையும் தமிழக அரசு நியமித்துள்ளது. தமிழக ஆளுநரின் உத்தரவின்படி முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதிக்குள் சட்டமன்றத்தின் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எழுந்துள்ளது. முதல்வராக பதவியேற்ற பின் உரையாற்றிய விஜய் அவர்கள் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் செய்வேன் என்றும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்றும் நான் கூறியதை படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்றும் கூறினார். தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நேற்று பெரியார் திடலில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அவர்களின் நினைவிடத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து மலர்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். நேற்று நடைபெற்ற முதலமைச்சர் விஜய் அவர்களின் பதவியேற்பு விழாவில் திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அவர்களின் மகள் கயல்விழி அவர்கள் கலந்து கொண்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது தனது திருச்சி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 1967ஆம் ஆண்டிற்கு பின்னர் முதன்முறையாக தமிழக ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள் மற்றும் நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதன்மை செயலாளராக செந்தில்குமார் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் முதன்முறையாக திமுக மற்றும் அதிமுக ஆட்சி இல்லை என்றும் முதன்முறையாக புதிய ஆட்சியை கண்டு சீமான் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு அதிரடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையில் மேற்கண்ட இந்த 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். மகன் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக பதவியேற்றதை கண்டு பெற்றோர் சந்திரசேகர் மற்றும் சோபா இருவரும் நெகிழ்ந்து கண்கலங்கினர். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் சட்டமன்ற தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் எம்எல்ஏ கருப்பையா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள முதல்வர் நாற்காலியில் தவேக தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்கள் அமர்ந்து அலுவல்களை தொடங்கினார்.
சட்டம் ஒழுங்கு மற்றும் எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் என்று முதல்வர் விஜய் அவர்கள் உரையாற்றியுள்ளார். தவேக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்றுள்ளார். சென்னை கன்னியாகுமரி இடையே கோடைகால சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாடா நிறுவனம் தனது டியோகா மின்சார காரை 30 கிலோ வாட் திறன் கொண்ட பெரிய பேட்டரி பேக்குடன் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநில அமைச்சர் சஞ்சீவ் அரோரா அவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை அம்மாநில முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளார். IFS தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய அளவில் 148 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 17 பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதில் சென்னையை சேர்ந்த மாணவி ரவி லக்ஷ்மி பிரியா அவர்கள் முதலிடத்தை பிடித்துள்ளார். தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் புதிய அரசிற்கு மீண்டும் வாழ்த்து தெரிவித்தார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். தவேக தலைவர் விஜய் அவர்களின் ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் திமுக கூட்டணியில் நீடிப்போம் என்று விசிக அறிவித்துள்ளது. இளங்கலை படிப்பிற்கான கியூட் நுழைவுத் தேர்வில் தேர்வர்கள் பின்பற்ற வேண்டிய உடை விதிகள் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. மதுரை ரயில்வே கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் மொத்த வருமானம் 1408 கோடியாக உயர்ந்திருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ரயில்களில் காத்திருப்பு பட்டியல் டிக்கெட்கள் உறுதியாகுமா என்பதை 94% துல்லியத்துடன் கணிக்கும் புதிய AI தொழில்நுட்பத்தை ரயில்வே அறிமுகப்படுத்துகிறது. மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக சுவேந்த் அதிகாரி அவர்கள் பதவியேற்றார். இந்திய கடற்படையின் அடுத்த தலைமை தளபதியாக வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் முப்படைகளின் புதிய தலைமை தளபதியாக ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜ சுப்பிரமணியன் அவர்களை நியமித்து ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. PF கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பதற்கு சில முக்கிய விதிகளை EPF வகுத்துள்ளது. அதன்படி PF கணக்குடன் ஆதார் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டு KYC சரிபார்ப்பு முடிந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 2028 ஆண்டு முதல் IPL தொடரில் தற்போதுள்ள 74 போட்டிகளுக்கு பதிலாக 94 போட்டிகளை நடத்த BCCI திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.